ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவை ஒரே சீட்டு தாங்க. ஏன் தெரியுங்களா இதை சொல்கிறேன்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டில் 5000 சீட்டாமே, 6000 சீட்டாமே, 10,000 சீட்டாமே, இந்த 10,000 சீட்டில் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை இது இந்தியாவில் அவுட் ஆஃப் சிட்டியில் கிடைக்குமா, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் கிடைக்குமா, இல்லைனா டெல்லியில் கிடைக்குமா, உத்தரப்பிரதேசில் கிடைச்சா என்ன பண்ணும், கிடைக்குமா கிடைக்காதா, இது ப்ரைவேட் கிடைக்குமா, செமி ப்ரைவேட் கிடைக்குமா, இல்லைனா கவர்மெண்ட் கிடைக்குமா, இல்லை நம்ம பக்கத்து ஊர்லேயே கிடைக்குமா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் கிடைக்குமா மான்னு போட்டுனே இருப்பாங்க. கும்முன்னு போடவே மாட்டாங்க. கிடைக்கும், நம்ம சேருவோம், போடுங்க, போடாதீங்க. ஆமாங்க, உங்களுக்கு எத்தனை சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். இப்போ நிறைய 5000 சீட் இன்னும் இன்க்ளூட் பண்ணுறாங்களாமே, சேர்த்துறாங்களாமே, அப்போ ரொம்ப ஈஸின்னு. அப்படி இல்லைங்க. உங்களுக்கு 10 சீட் இருந்தாலும் சரி, 1,00,000 சீட் இருந்தாலும் சரி, 25,000 சீட் இருந்தாலும் சரி, 1000 சீட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை. நீங்கள் 720 எடுத்தால் கூட சரிங்க. உங்களுக்கு தேவை எத்தனை சீட்டு? 10 சீட்டா, 25 சீட்டா, இல்லை 100 சீட்டுங்களா? இல்லைங்க, நான் டாப் லிஸ்ட்டில் வந்துட்டுங்க, டாப் ரேங்கில் இருக்கிறேங்க, உங்களுக்கு 10 சீட் கொடுப்பாங்களா? இல்லைங்க, ஒரே சீட்டு தான். அப்போ உங்களுக்கு என்னன்னா, எத்தனை சீட்டாக இருந்தால் உங்களுக்கு என்னங்க? எனக்கு தேவை ஒரு சீட்டு, அது கேரண்டி, அது பியூர் கவர்மெண்ட்டு, எனக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பக்கத்து ஊரிலே கிடைக்கணும்னு நினச்சி படிங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் டாப் லெவலில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு தான். அதை நீங்கள் கடினமாக கஷ்டப்பட்டு உழைங்க, இஷ்டப்பட்டு உழைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை 1000 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களாம்மா, இப்படி இத்தனை சீட்டு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது, அப்படி கிடைக்காது, இப்படி கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சினே இருக்கிறதுனால தான் உங்களுடைய நம்பிக்கையின் மீது உங்களுக்கே சந்தேகம் வருது. சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை ஒரு சீட், எனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம். இப்போ படிங்க, நல்லா படித்தா நம்மளுக்கு ஒரு சீட்டு, அவ்வளோதான். அதோடு இருக்கணும். ஐயோ இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இவ்வளோ லெவலில் கட் ஆஃப் மார்க் கிடைக்குமா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பியூர் கவர்மெண்ட்டில் பக்கத்து ஊரோ பக்கத்து டிஸ்ட்ரிக்டிலோ உங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதான். இதை நினைங்க. முதல்ல உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தாங்க, 100 சீட்டு இல்லைங்க. அதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த ஒரு சீட்டில் யாரும் தலையிட முடியாது. உங்களுக்குன்னு எழுதி வச்சுக்கிறத யாரும் மாற்ற முடியாது. ஓகேங்களா?